ஆதியாமம் 44வது அதிகாரம். ஆதியாமம் 44வது அதிகாரம் முழுசும் வாசிக்கணும். ஆளுக்கு 5 வசனங்களா வாசிங்க. ஆதியாமம் 44வது அதிகாரம். இதையுடைய சாட்சியமாகிய எதிர்பார்த்தமாகிய பானபாத்திரத்தையும் என்று கட்டளையிட்டார். கொண்டபடியே அவர் செய்தார். அதிகாலையிலேயே மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக் கொண்டு போகும்படி அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்பே யோசேப்பு தன் வீட்டு உண்டாமைக்காரரை பற்றி நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து நீங்கள் நம்பிக்கை தீமை செய்வதென்ன அடியை எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போனதை ஞானசக்தியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது சகாத காரியம் என்று அவர்களே சொன்னார். அங்கே இருந்தால் அவன் முன்பாக விடுத்தார்கள். என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போன்ற மனிதனுக்கு நானும் காரியம் செய்ய வரும் என்று அறியாமல் போனீங்களா என்றார். அவனே எனக்கு அடிமையாய் இருப்பான். நீங்களோ சமாதானத்தோட எங்கள் தாசனுக்கு போங்கள் என்றான். அப்பொழுது அவனிடத்திலே சேர்ந்து, என் ஆண்டவனே, உங்கள் அடியை உங்களுடைய செவியில் கேட்க ஒரு வாக்கு கேட்கிறாக. அடியே உங்கள் கோபம் மூடாதிருப்பதாக நீ பார்வனுக்கு ஒப்பாயிருந்தீர். உங்களுக்கு தகவனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உங்களுடைய அதிகாரத்தை கேட்டு, அதற்கு நாங்கள் எங்களுக்கு முதிர்வயந்த தகவனாலும் அவருக்கு முதிர்வயந்தே இருந்த ஒரு இளைஞனும் ஒன்று என்றும் அவனுடைய தந்தையை இறந்து போனான் என்றும் அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்று தாயாருக்கு நிறுத்தினால் தகவல் அவனை பற்றுமா இருக்கிறார் என்றும் சொன்னோம். அப்பொழுது நீர் அவனை எடுத்து கொண்டு வாருங்கள். உன் கண்களினாலே அவனை பார்ப்பீர்கள் என்று ஒரு அடியாருக்கு சொன்னேன். நாங்கள் ஆண்டவனை நோக்கி அதை இளைஞன் தன் தவறை செய்யக்கூடாது, தெரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். அதற்கு நீர் உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று ஒரு அடியானுக்கு சொன்னீர். நாங்கள் ஒரு அடியானாக என் தகப்பனிடத்திற்கு போகும்போது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவர்கள் அறிவித்தோம். எங்கள் தகப்பார் எங்களை நோக்கி நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொடுங்கள் என்று சொன்னார்.
நாம் இந்த வேத பகுதியிலே தொடர்ந்து நாம் யோசேப்புடைய சரித்திரத்தை நாம் படித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பு வாழ்ந்த காலத்திலே கையில பைபிள் கிடையாது. யோசேப்புக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாருமே ஆட்கள் கிடையாது. ஆனால் அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் தேவனுக்கு பயந்தான், தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். 17 வயசுல இருந்து 110 வயசு வரைக்கும் உள்ள யோசேப்புடைய சரித்திரம் முழுவதையும் ஆவியானவர் இந்த ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆடு மேய்க்கிற வேலை செய்த யோசேப்பு அவன் எகிப்திலே ஒரு பிரதம மந்திரியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் உயர்த்தப்பட்டான். அவன் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் தேவனுக்கு பயந்தான், தேவனுக்கு அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். எனவே தேவன் தான் என்ன செய்தார் என்று கேட்டால் அவனை உயர்த்தினார். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கை பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உயர வேண்டும். உங்களை உயர்த்துகிறவர் உங்களுடைய படிப்பு, திறமை அல்லது பணம் அல்ல, தேவன் தான் உங்களை உயர்த்த வேண்டும். அப்ப தேவன் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை தான் இந்த யோசேப்புடைய வரலாறு நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்னைக்கு நாம் வாசித்த இந்த வேத பகுதியில யோசேப்பினுடைய சகோதரர் என்ன செய்தார் என்று கேட்டால் 2வது முறையாக தானியம் கொள்வதற்காக வந்தார்கள். அதனால அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் அவர்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரியாக சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு மறுபடியும் தானியங்கள் எல்லாம் போட்டு அவர்களை அனுப்பி விடுகிறார். அப்படி அனுப்பி விடுகிற சந்தர்ப்பத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தான் இந்த 44வது அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்கிறோம். அந்த முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே யோசேப்பு என்ன செய்கிறான் என்று கேட்டால் அந்த 11 சகோதரர்களுக்கும் தானியத்தை கொடுத்து அவர்கள் கொண்டு வந்த பணத்தை அதுக்குள்ளே அவருடைய சாக்கிலே போட்டால் அதிலே இளையவனாகிய, அதாவது தன்னோடு கூட பிறந்த உடன் சகோதரனாகிய அந்த பென்யமீனுடைய சாக்கிலே இவனுடைய வெள்ளி பாத்திரத்தை போடுகிறான். போட்டு அவர்களை அந்த மாதிரியாக அனுப்பி விடுகிறதை வாசிக்கிறோம். அப்ப நம்ம நினைக்கலாம், ஏன் யோசேப்பு இந்த மாதிரி செய்யறான்? பணத்தையும் போட்டான், தானியத்தையும் கொடுத்தான், ஏன் இந்த வெள்ளி பாத்திரத்தை இந்த மாதிரியாக போட்டான் என்று நாம் ஒருவேளை நினைக்க தோன்றும். யோசேப்பு எதற்காக இந்த காரியத்தை செய்தான் என்று கேட்டால் தன்னுடைய சகோதரர்கள் உண்மையாகவே மனம் மாறிவிட்டார்களா? ஏனென்று கேட்டால் ஒரு காலத்தில் யோசேப்பு அவர்கள் படித்தின பாடு, அவனுக்கு செய்த துரோகம், அதே போல இப்பொழுதும் இந்த பென்யமீனுக்கு செய்கிறார்களா, இவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா என்பதை அறிவதற்காக அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் இந்த பென்யமீனுடைய சாக்கிலே அந்த வெளிப்பாத்திரத்தை போட்டதாக படிக்கிறோம். 2வதாக தன்னை அதிகமாக துன்புறுத்தினது போல இவர்கள் இவனையும் துன்புறுத்துவார்களா என்று அறிவதற்காக. ஏனென்று கேட்டால் அந்த 10 பேரும் சேர்ந்து என்ன செய்தார்கள்? யோசேப்பை துன்பப்படுத்தினார்கள். அவனை குழியிலே போட்டார்கள், மறுபடியும் குழியிலிருந்து வெளியே எடுத்தார்கள், அவனை இஸ்மவேலிடத்தில் அந்த மாதிரியாக விற்று போட்டார்கள். அதே போல இப்ப இவர்கள் மறுபடியுமாக பென்யமீனுடைய சாக்கில இந்த வெளிப்பாத்திரம் இருக்கிறதுனாலே அவனை துன்புறுத்துகிறார்களா, அவனுக்கு விரோதமாக செயல்படுகிறார்களா என்பதை அறிவதற்காக. அதோடு மாத்திரமல்ல, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அதாவது பென்யமீனுடைய சாக்கில் தானே இருந்துச்சு, அதனால அவனை பிடிச்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடலாம் என்று அந்த மாதிரியாக சொல்லுகிறார்களா என்கிறதான இந்த காரியத்தெல்லாம் அறிவதற்காக ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சை தான் என்ன செய்யறான்னு கேட்டால் யோசேப்பு செய்கிறான். அதனால இப்ப 11 பேருடைய சாக்கிலையும் தானியம் போட்டாச்சு, அவங்க கொண்டு வந்த பணத்தையும் போட்டாச்சு, பென்யமீனுடைய சாக்கில மாத்திரம் அந்த மாதிரியாக யோசேப்பு குடிக்கிறதான அந்த வெள்ளி பாத்திரத்தை போட்டதாக அங்கே நாம் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்ப சகோதரர்கள் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? பரவாயில்ல, இந்த யோசேப்பு என்ன செய்தான், அவர்களுக்கு யோசேப்புன்னு தெரியாது, இந்த அதிபதி என்ன செய்தான், நமக்கு மறுபடியும் தானியம் கொடுத்தான்,
வீட்டுல நல்லா சாப்பாடு கொடுத்தா நம்மள எல்லாம் வரிசையா உட்கார வச்சு இப்ப நம்மள எல்லாரும் அனுப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி, அதே போல சிமியோனையும் கட்டி வச்சிருந்தாங்க. முதல்ல ஒரு அவனையும் விடுவிச்சாச்சு. ஆகையினால சிமியோன் கிடைத்து விட்டான். பென்யமீனை அந்த மாதிரி பிடிச்சு வைக்காம மறுபடியும் நம்ம கூட அனுப்பிட்டான். இப்ப நம்முடைய எல்லாருக்கும் தானியத்தையும் கொடுத்துட்டான். ஆகையினால நம்ம அப்பாவை என்ன செய்யலாம், தைரியமா போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க மகிழ்ச்சியாக என்ன செய்யறாங்க, புறப்பட்டு வருகிறார்கள். அப்ப கொஞ்ச நேரத்துல 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் படிக்கிற வேலையில இவருடைய இன்பம் அல்லது இவருடைய மகிழ்ச்சி இது என்ன செய்வது என்று கேட்டால் சீக்கிரமாக ஒளிந்து போய்விட்டது. இப்பொழுது அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், பிடிக்கப்படுகிறார்கள், குற்றம் சாட்டப்படுகிறார்கள். வேங்கன்னு நினைக்கிறேன். முதலும் யோசேப்பு ஏன் இந்த மாதிரி காரியம் செய்தான்னு சொன்னா, அவருடைய உண்மையை அறிவதற்காக யோசேப்பை பென்யமீனை துன்பப்படுத்துகிறார்களா அல்லது பென்யமீனை மற்ற குற்றம் சாட்டி விட்டு விடுவார்களா என்பதை அறிவதற்காக அதை செய்தான். இப்ப இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், பென்யமீனை விட்டுட்டா, சிமியோனையும் விடுவிச்சுட்டா, தானியத்தெல்லாம் கொடுத்துட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கிற சமயத்துல அந்த 4ல இருந்து 6 வரைக்கும் மறுபடியுமாக அந்த யோசேப்புடைய வேலைக்காரர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் அங்கே சோதிக்கிறார்கள். அல்லது அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அங்கே பிடிபடுவதை படிக்கிறோம். இப்பொழுது பிடிக்கிற 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள், அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அப்ப நம்ம ஒருவேளை நினைக்கிறோம், யோசேப்பு என்னங்க கடின மனசு உள்ளவனா இருக்கிறான், எதுக்கு வெஞ்சாக்குல போடணும், மறுபடியும் இவர்களை போய் இந்த மாதிரி எல்லாம் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இது செய்தானா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா யோசேப்பு இவர்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அல்ல, இவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறார்களா என்பதை அறிவதற்காகத்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் அல்லது சில பிரச்சனைகள் வருகிற வேலையில நம்ம உண்மையான விசுவாசியா இருக்கிறோமா, இல்ல ஏமாற்ற விசுவாசியா இருக்கோமா, போலியான விசுவாசியாக இருக்கிறோமா? நம்முடைய உண்மையை சோதிப்பதற்காக, நம்முடைய உண்மையை அறிவதற்காக தேவன் சில வேளையில சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார், அந்த மாதிரியாக அனுமதிக்கிறார். எனவே அதுதான் இப்போ யோசேப்புடைய சகோதரர்களும் அந்த மாதிரியாக செய்யப்படுகிறது. இப்ப யோசேப்பு என்ன செய்யலாம், மறுபடியும் அவங்க எல்லாம் போன உடனே பின்னாடி போய் அவங்க எல்லாருடைய சாக்கையும் திறந்து பாரு. ஏன்னா போட்டதே நல்லா, அந்த போட்ட ஆளுக்கும் தெரியும், யோசேப்புக்கும் தெரியும். ஆனா யோசேப்பு என்ன சொல்கிறான், நீ போய் அவங்க சாக்கெல்லாம் திறந்து பாரு, எவன் வச்சிருக்கிறான்னா அவனை பிடிச்சிட்டு வாங்க சொல்ல நெல்லெல்லாம் இங்க அனுப்புகிறதே வாசிக்கிறோம். அதை நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் 4ல இருந்து 8 வரைக்கும். யோசேப்பு தன்னிடத்திலே சொல்லுகிற காரியம் சரியில்லை என்று தெரிந்தும் அந்த வீட்டு விசாரணைக்காரர் என்ன செய்யறார், எஜமானுடைய சொல்லை தட்டல. அதாவது அந்த வேலைக்காரன் தான் போட்டான். இப்ப யோசேப்பை பார்த்து அவன் கேட்டுக்கலாம், ஏங்க நீங்க தான் போட சொன்னீங்க, இப்ப மறுபடியும் போய் அவன் சாக்கெல்லாம் திறந்து பார்த்தா அதுல என்ன வச்சிருக்கான அவனை பிடிச்சிட்டு வர சொன்னீங்களே, இது என்னங்க நியாயம் அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்கல. அல்லது அவன் என்ன செய்யல, யோசேப்பு என்ன செய்யல, அந்த மாதிரியாக குற்றம் சொல்லல. அப்ப அந்த வேலைக்காரனுக்கு யோசேப்பு யாருன்னு கேட்டா, என்னுடைய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவர், அவர் நீதிமான். அவர் யாரு, ஞானம் உள்ளவர். அவர் சகலத்தையும் செய்கிறது தீமைக்காக அல்ல, அவர் எதுக்காகத்தான் செய்வாரு, அவர் நன்மைக்காகத்தான் செய்வார். அதனால அந்த வீட்டு விசாரணைக்காரன் யோசேப்பு போக சொன்ன உடனே அவன் என்ன செய்யணும், போனான். அப்படி என்று சொன்னால் அவன் யோசேப்பை என்ன செய்தான், நன்றாக அறிந்தவனாக இருந்தான். அதை யோசேப்பு சொல்லுகிற வேலையிலே நம்ம முன்னால படிச்சோம் பாருங்க. மறுபடியும் அந்த ஆதியாகமம் 43வது அதிகாரம் அதுல 23வது வசனத்துல படிக்கிறோம் பாருங்க. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்றால் உங்கள் தேவனும் உங்கள் கடவுளுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் வாசலில் அதை உங்களுக்கு புதியதாக கட்டளையிட்டார், நீங்கள் கொடுத்த பலனை ஏற்று வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து அவர்களுக்கு 43:23 அதாவது நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு சொல்லி யோசேப்பு சொல்லுகிறான். 42:18 பாருங்க. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்ப யோசேப்பு ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ள மனுஷன், ஒரு தெய்வ பயமுள்ள மனுஷன். ஆகையினால இந்த வீட்டு விசாரணைக்காரன், அதாவது யோசேப்புடைய வேலைக்காரன், எவன் சாக்குல பணத்தை போட்டானோ வெள்ளி பாத்திரத்தை போட்டானோ அதே ஆளுதான் இப்ப மறுபடியும் திருப்பி அனுப்புறான். ஆனாலும் அவன் என்ன செய்யறான், எதுக்கு யோசேப்பு இப்படி எல்லாம் செய்றீங்க அப்படின்னு அவன் கேட்கல. அந்த எஜமானுடைய சொல்ல அவன் தட்டாமல் போனதுக்கு காரணம் என்ன கேட்டா, யோசேப்பு யாருங்கிறது அவனுடைய வேலைக்காரனுக்கு தெரியும். அதனால இந்த எஜமான் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டாரு, அவர் நீதியா தான் நடப்பாரு, அவர் ஞானமா தான் இருப்பாரு,
அவர் செய்வது எல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும். ஏன்னு கேட்டா என்னுடைய எஜமான் தெய்வ பயம் உள்ளவர், தெய்வ நம்பிக்கை உள்ளவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட வேலை பார்க்கிறவர் ஒரு ஆள் ஏன் இந்த காரியத்தை இவன் செஞ்சுட்டு இருக்கான், இவன் செய்யறது ஒரு வேலை தவறுதலா தெரியுது அப்படின்னு அவங்க என்னன்னாலும் அவங்களுக்கு தெரியும், இவர் இத்தனை வருஷமா நம்மளோட பழகுறாரு, நம்ம தெருவுல குடியிருக்கிறாரு, நம்ம ஊர்ல குடியிருக்கிறாரு, இத்தனை வருஷமா வேலை செய்யறாரு. ஆனால் இவர் யாருன்னு கேட்டா ஒரு உண்மையான கிறிஸ்தவர், ஒரு போலியான கிறிஸ்தவர் கிடையாது. அவர் ஒரு தேவனுக்கு பயப்படுகிறவர், அவர் ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ளவர் என்கிறதான நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருந்தா தான் மனுஷர்கள் நம்முடைய சொல்ல தட்டாம நம்ம செய்ய சொல்லுகிறதை என்ன செய்வார்கள். அதனால இப்ப மறுபடியும் யோசிப்பு இவரை அனுப்பி விடுறான். அதனால இந்த மனுஷன் புறப்பட்டு போறான். 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்க படிக்கிற வேலையில அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த காரியத்துல எல்லா சகோதரர்களும் எந்த விதமான தவறும் செய்யல. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல ஒருத்தர் அந்த மாதிரி விரோதம் காண்பிச்சார்கள். இப்ப அவர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா, நீங்க 7ல இருந்து 9 வரைக்கும் வாசிக்கிற வரையில இந்த காரியத்துல எல்லா சகோதரர்களும் ஒரு தவறு செய்யல, ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால தைரியமா பேசுறாங்க. ஐயோ நாங்க யாரும் அப்படி எல்லாம் எடுக்கலங்க, நீங்க முதல்ல காசை போட்டு விட்டீங்க, நாங்க அந்த காசையும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தோம், இப்ப தானியம் கொள்றதுக்காக மறுபடியும் நாங்க காசு கொடுத்தோம், எங்க பெனியமீனையே என்ன செய்யணும் கூட்டிட்டு வந்தோம், நாங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்க அப்படின்னு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் ஒருவருக்கு ஒருவர் தைரியமா பேசுறாங்க. அடுத்து பேசிட்டு என்ன செய்யறாங்க, 9வது வசனத்துல சொல்றாங்க, யாருக்கு அந்த பாத்திரத்தை கண்டுபிடிக்கிறீங்களோ அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரியாக கொலை உண்ண கடவன், அவங்க சாகட்டும், நாங்கள் எல்லாரும் என்ன செய்யறோம் அந்த மாதிரியாக அடிமைகளாக இருக்கிறோம். யாருக்கு? யோசிப்புக்கு. அப்ப இதுல அவர்கள் என்ன செய்யறாருன்னு கேட்டால் நாங்க இதை செய்யல என்கிறதான தைரியம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால தைரியமா பேசுறாங்க. அடுத்து 14வது வசனத்துல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்க யாரு அந்த மாதிரியாக குற்றமற்றவர்கள், நாங்கள் என்ன செய்யல அந்த மாதிரியாக நிரபராதிகள் என்பதை நிரூபிப்பதற்காக தங்களுடைய சாக்குகளை என்ன செய்தார்கள், ரொம்ப துரிதமாக அவர்கள் அந்த மாதிரியாக திறந்து வைத்தார்கள். ஏன்னா அவங்க திருடர்கள் கிடையாது. ஆனா யோசேப்புடைய விசாரக்காரனுக்கு தெரியும் இவங்க திருடர்கள் கிடையாது, நம்ம எஜமா போட சொன்னாரு, அதனால நம்ம போட்டோம் என்று. அதனால இப்ப அவன் என்ன செய்யறான், பென்யமீனுடைய சாக்குக்குள்ளதான் இருக்குங்கிறது நல்லா தெரியும் இவனுக்கு. இவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு கட்டளையிட்டபடி மூத்தவன் முதல் 12வது வசனத்துல மூத்தவன் முதல் கடைசி வரைக்கும் இருக்கிறவனுடைய எல்லாருடைய சாக்குகளையும் அவன் சோதித்து பார்த்தான். ஏன்னு கேட்டா யோசேப்புடைய கட்டளையின்படி, அது அந்த 12வது வசனத்துல நான் வாசிக்கிற வேளையில அதை அவன் அங்கே சொல்லுவதை வாசிக்கிறோம். 12வது வசனம் பாருங்க, அங்கே சாக்கினுடைய வாயிலை திரும்ப கொண்டு போங்கள் என்றால் அது அவர்கள் கைப்பு சகாக வந்திருக்கும் என்று வாசிக்கிறோம். அப்ப ஒவ்வொருத்தருடைய சாக்கையும் இருந்தாச்சு. இப்ப கடைசியில பென்யமீனுடைய சாக்குக்குள்ள என்ன இருக்கிறது என்று கேட்டா இந்த வெள்ளி பாத்திரம் இருக்கு. அப்ப யோசேப்புடைய வேலைக்காரருக்கு தெரியும் இவர்கள் யாரும் திருடர்கள் கிடையாது, இவன் பாத்திரத்தெல்லாம் இருக்கு, அதனால மற்றவன் 10 பேருடைய சாக்கை திறக்காம இவன் சாக்கிலே திறந்திருக்கலாம். ஆனால் அவன் யோசேப்புடைய அந்த வார்த்தையின்படி அவன் அதை செய்தான் என்று வாசிக்கும். இப்ப கீழே நம்ம வாசிக்கிற வேலையில 13வது வசனத்துல எப்பொழுது அவர்கள் எல்லாருக்கும் ஒரே துயரமா போயிருச்சு. ஐயோ இந்த மாதிரியாக நாம் என்ன செய்துட்டோம், இந்த மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான அவர்கள் சொல்லுகிறதை அந்த 13வது வசனத்துல நீங்க வாசிக்கிற வேலையில தங்களுடைய துயரம் தாங்க முடியாமல் தங்களுடைய வஸ்திரங்களை என்ன செய்தார்கள், கிழித்துக் கொண்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அடுத்து வாசிக்கிறோம் 14வது வசனத்துல 11 பேரும் வருத்தத்தோடும் பாரத்தோடு என்ன செய்தார்கள், தரையிலே விழுந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோசிப்புடைய அந்த வேலைக்காரருக்கு முன்னால தரையில விழுகிறாங்க. ஐயோ நாங்க நிரபராதிங்க, நாங்க இதெல்லாம் செய்யவே இல்லைங்க என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் வீழ்ந்து வணங்குகிறார்கள். இப்ப அவங்க என்ன சொல்லல, பென்யமீன் தாங்க குற்றவாளி, அதனால அவன் சாக்குக்குள்ள இருக்கு, இந்த பேர் திருடிட்டு இருந்துட்டான் அப்படின்னு அவங்க கொலை செய்யல, அவர்கள் குற்றப்படுத்தல. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் அதனால அவனை கொலை உள்ள கடவுன்னு சொன்னார்கள், அதனால இப்ப இவனை பிடிச்சிட்டு போய் கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்லல. ஏன்னா முதல்ல அவங்க யோசிப்புக்கு இப்படி செஞ்சதுனால இப்ப அப்படி நடக்கிறாங்களாங்கிற அறியறதுக்காக தான். ஆனா இப்ப சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிச்சயமாக அறிந்த போதிலும் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் மறுபடியும் திரும்பி வருகிற அந்த சந்தர்ப்பத்தை படிக்கிறோம். இப்ப நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஒரு உண்மை உள்ளவர்களாக அவர்கள் பேசுகிற பேச்சுக்களை எல்லாம் நீங்க கீழே வாசிக்கணும். அப்ப அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் தங்களுடைய தவறுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்,
மனம் வருந்துகிறார்கள். அதை நம்ம வாசிக்கிற வேலையில கீழே இப்ப பாருங்க 16வது வசனம் பாருங்க. 16வது வசனம் அந்த 44:16. போதும். பாருங்க அந்த வாக்கியம் தான் கவனிக்கத்தக்கது. உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். என் தம்பியும் எடுக்கல, நாங்களும் எடுக்கலைங்க. எப்படித்தான் இந்த பாத்திரம் உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல. ஆகையினால அவர்களுடைய உள்ளம் அந்த மாதிரியாக உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் கேட்டால், உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். யோசிப்புடைய வேலைக்காரர் சொல்ல அக்கிரமக்காரன் நன்றி கட்ட போய்க்குத. எங்க அஜமா உங்களுக்கு சோறு கொடுத்தாரு, தானியத்தையும் கொடுத்தாரு, இப்ப பாத்திரத்தையும் தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அப்படின்னு அவனும் சொல்லல. அதுவே யோசிப்போ இந்த வார்த்தை சொல்லல. அவன் போனவங்க அக்கிரமக்காரரு, அவனை பிடிச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லல. இப்ப இந்த வார்த்தை சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கும். இப்ப தங்களுக்கு தாங்களே என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் தண்டனை கொடுத்துக் கொள்கிறார்கள். செல்ஃப் கண்டம்னேஷன். நாங்க என்ன சொல்லுவோம், நாங்க அக்கிரமம் செய்வோம், அதனால எங்களுடைய அக்கிரமத்தை தேவன் என்ன செய்தார், விளங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். யாரும் அவங்களை அக்கிரமக்காரன்னு சொல்லல. ஆனா இப்ப அவங்க தங்களை அக்கிரமக்காரன்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மனசாட்சி. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். மனசாட்சியை ஒரு நாளும் யாரும் சாகடிக்க முடியாது. மனசாட்சியை மகிழ்ச்சி செய்யலாமே தவிர மனசாட்சியை யாரும் சாகடிக்க முடியாது. அதே போல மனசாட்சி என்னைக்கும் தேவனுடைய பட்சத்துல தான் நிக்குமே தவிர பாவத்தின் பக்கத்துல நிக்காது. அதான் உண்மை. இப்ப அதான் இங்கே வாசிக்கிறோம். உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இதுக்கு முன்னாலே இவங்க சொன்னாங்க பாருங்க, அதை நாம் வாசித்தோம். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 21, 22 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். நம்முடைய சகோதரன் 42, 21 நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனோம். இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் என்ன செய்தார்கள், பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். நமக்கு இந்த ஆபத்து நேரிட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்ம செஞ்ச தவறு. நம்முடைய சகோதரனுக்கு நம்ம என்ன செய்தோம், துரோகம் செய்தோம். நம்முடைய சகோதரன் கெஞ்சி கேட்டான், அண்ணே என்னை குடியில போடாதீங்க, இஸ்மவேலருக்கு விட்டுறாதீங்க அப்படியெல்லாம் சொல்லி அவன் கெஞ்சி கேட்டான். அந்த மன வியாகுலத்தை பார்த்து நம்ம என்ன செய்யல, கொஞ்சம் கூட இறக்கம் காட்டல. ஆகையினால அந்த பலி இப்பொழுது என்ன செய்தது, நம்மேல் வந்தது என்று அவர்கள் சொல்லுகிறதை படித்தோம். உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணிடும். உங்க மனசாட்சி பேசும். உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்பொழுது ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் நடைபெற்றது, ஒருவேளை நான் தேவனுக்கு முன்பாக குறைவுள்ளவனாக இருக்கிறேனா என்பதை அறிவதற்காக. எனவே இப்ப அவங்க தான் சொல்றாங்க, உங்களுடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். அப்படின்னா தேவன் வெளிப்படுத்தினார், தேவன் அதை என்ன செய்தார், அந்த மாதிரியாக காண்பித்தார். இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்டா நாங்க செஞ்ச அக்கிரமம். அதை அவனுடைய சகோதரர் என்ன செய்கிறார்கள் கேட்டால் ஒத்துக்கொள்கிறதை வாசிக்கிறோம். 2 வசனம் வாசிங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோபு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதை விதமாய் வாசிக்கிறோம். இங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்க, நம்ம வாயை சாட்சி கொடுக்குமா. வீட்டுல போய் நல்லா படிச்சுக்கங்க. நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என்னுடைய வாயை என்னை குற்றவாளி ஆக்கும். இப்ப அவங்க வாயினாலே சொல்றாங்க, நாங்க யாரு, தேவன் எங்களுடைய அக்கிரமத்தை விளங்க பண்ணினார். நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபானவன் என்று சாட்சி கொடுக்கும். எது, நம்ம வாய். இன்னொரு வசனம் படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். போதும். நம்ம குற்றவாளின்னு யார் சொல்றது, நம்முடைய இருதயம். அப்ப நமக்குள்ள ஒரு குற்றவாளி கூண்டு இருக்குதுங்க.
நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான போய் 4 பேரை சாட்சி கூட்டிட்டு வர வேண்டாம். நம்முடைய இருதயமே நம்ம என்ன செய்யும்? குற்றவாளியாக தீர்க்கும். இப்ப யோசேப்புடைய சகோதரரை குற்றவாளியாக தீர்த்தது அவருடைய மனசாட்சி. தேவன் எங்களுடைய அக்கிரமத்தை என்ன செய்தார்? விளங்க பண்ணினார் என்று வாசிக்கும். இன்னொரு உதாரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிற வேளையில உபசாரத்துல கையுமையுமா ஒரு பெண்ணை பிடிச்சு கொண்டு வந்து இயேசுநாதருக்கு முன்னால நிறுத்தி, ஆண்டவரே மோசேயுடைய பிரமாணத்தின்படி இவளை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இயேசுநாதர் சொல்றாரு, நீங்க சொல்றதா சரிதான், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால அந்த 9ஆம் வசனம் படிங்க. மேல உள்ள வசனத்தை வாசிக்கும்போது மேல உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவன் மேல் கல்லெறிய கடவன். இப்ப அடுத்த வசனம் படிங்க. பாருங்கள், போதும். பாத்தீங்களா? அவ குற்றவாளிதான், அவ தண்டிக்கப்படணும். எல்லாரும் கல்ல வச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். இப்ப இந்த கூட்டத்துல நிக்கிற உங்கள்ல இவ பாவம் செஞ்சிருக்கா, இவ பாவிதான். இப்ப இந்த கூட்டத்துல நிக்கிற உங்கள்ல எவனுமே நான் பாவம் செய்யல அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? இவன் மேல கல்லெறிங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் கூட என்ன செய்யல? கல் எறியல. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் போய்விட்டார்கள். போனதுக்கு காரணம் என்ன? தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய மனசாட்சி உன்னோடு கூட பேசும். நீ குடும்பத்துல பண்ணுற தகராறு, நீ பேசுற பேச்சு, அல்லது தெய்வத்துக்கு எதிரடையாக செயல்படுறது எல்லாம் மனசாட்சி பேசும். மற்றவர்களே குற்றவாளின்னு சொல்றோம், ஆனா நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய மனசாட்சி பேசும். ஆண்டவருக்கு தெரியும், இங்க நிக்கிற நீ திருட்டு போய, நீ விபசாரி, நீ குற்றவாளி என்றெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் யாரும் சொல்லல. உங்கள எவன் பாவம் இல்லை நீ சொல்றியோ, அதே மாதிரி ஒருத்தர் பார்த்து சொல்ல, நீ பாவி, நீ பாவி, நீ என்ன கல்ல வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா சொல்லல. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் தன்னுடைய மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். ஏசாயார் மாத்திரம் தனித்திருந்தார். அவர் பாவம் இல்லாதவர். அவர் குற்றம் சாட்டாமல் அவருடைய குற்றத்தை என்ன செய்தார்? மன்னித்தார். எனவே அருமையானவர்களே, உங்க மனசாட்சி பேசும். மனசாட்சியை நீங்க யாரும் சாதிக்க முடியாது. யோசேப்புடைய சகோதரர் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த தப்பு செஞ்சாங்க. வருஷங்கள் எல்லாம் கடந்து போனாலும் யோசேப்பு சொல்லல, நீ குடியரசுப்பட்ட நீங்க தான் என்ன அவன் சொல்லல, நீங்க அக்கிரமக்காரன் அவன் சொல்லல, அவங்களே சொல்றாங்க. தேவன் எங்களுடைய அக்கிரமத்தை என்ன செய்தார்? விளங்க பண்ணினார். மனசாட்சி பேசும். மனசாட்சி நம்மளை உணர்த்தும். நமக்குள்ள இருக்கிறதான ஒரு குற்றவாளி கூண்டுதான் நம்முடைய இருதயம், நம்முடைய மனசாட்சி. அப்ப நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துகிற வேலையில, ஆவியானவர் நம்மை குற்றப்படுத்துகிற வேலையில, தேவனுடைய வசனம் நம்மை குற்றப்படுத்துகிற வேலையில, நம்முடைய தவறையும் நம்முடைய தப்பிதத்தையும் உண்மையாகவே ஒத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் எல்லாரும் கெட்டு போவீர்கள். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ரட்சிப்பு ஒரு தடவை தான், அது ஆண்டவர் கிருபையா இலவசமா செய்கிற காரியம். ஆனால் நம்முடைய மனம் திரும்புதல் எப்பப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தவறு, வீழ்ச்சி, தவறான எண்ணங்கள், தவறான நினைவுகள், தவறான செயல்பாடுகள் வருகிறதோ அப்பெல்லாம் மனம் திரும்பும். எனவே ஒண்ணு, யோசேப்புடைய சகோதரருடைய மனசாட்சி என்ன செய்தது என்று கேட்டால் அவர்களோடு பேசினது. இப்பொழுது தங்களையே தாங்கள் என்ன செய்கிறார்கள்? குற்றப்படுத்திக் கொள்கிறார். நம்ம 10 பேரும் அக்கிரமம் செய்யறோம். இப்ப உங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலங்க. ஆண்டவர் என்னுடைய அக்கிரமத்தை விளங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அடுத்து 2வதாக அந்த வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான்? என் அக்கிரமத்தை விளங்க பண்ணினது யாரு? யாரு? தேவன். தேவன் என் அக்கிரமத்தை விளங்க பண்ணுவார் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும், அடுத்து தேவனுக்கு தெரியும் நீங்க யார். அப்ப தேவன் எல்லாருக்கும் எப்படி அந்த மாதிரியாக அவர் அறியக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். யோபுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். யோபு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
அந்த வசனம் என்ன ஓடிக்கலாம், மறுபடியும் வாசிங்க. நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து, எவனுமே கேட்கிற காலில் நான் செய்யறதானே செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் என்ன செய்வார்? பாவம் செய்தால் அதை உன்னிடத்தில் என்ன செய்வார்? விசாரிப்பார். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடி. அப்ப செஞ்ச அக்கிரமத்துக்கு தக்க தண்டனை உண்டு. கர்த்தருடைய பாவத்தை என்ன செய்யக்கூடியவர்? விசாரிக்கக்கூடியவர். அடுத்து இன்னொரு வசனம் படிங்க. அதே யோபு 14:16. யோபு 14:16. என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாயிருக்கிறேன். விசுவாசி ஆனதுக்கு பிறகு நம்ம எங்க போறோம், எங்க என்ன செய்யறோம் என்கிற நம்முடைய பாவ வாழ்க்கையின் மேலே தேவன் கவனமாக இருக்கிறார். இவனுக்காக உயிரே கொடுத்து ரத்தத்தை சிந்தி இவனை மீட்டுக் கொண்டேன், இவனுக்கு நல்ல போதனை கொடுத்தேன், இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கிறேன், ஆனா இவன் எங்க போறான் என்று நம்முடைய பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாக இருக்கிறீர். எரேமியா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அது விதமாய் வாசிக்கிறோம். எரேமியா 2:22. என்ன வாசிக்கிறோம்? நீ உன்னை ஓர்மணினாலே கழுவி, சவுக்காரான சோப்பு, துணியில இருக்கிறதான கரைய அந்த மாதிரியாக தொழிலாளிகிட்ட கொடுத்தா அவர் ஓர்மனம் போட்டு வெள்ளாவை வச்சு என்ன செய்வான்? அந்த மாதிரி கரையை நீக்கிடுவான். சில சோப்பு விற்கிறான், சோப்பு சொல்றான், இந்த சோப்பு என்ன செய்யும்? துணியில எவ்வளவு கரைப்பட்டாலும் அந்த கரையெல்லாம் நீக்கிடும். ஆனா அக்கிரமத்தின் கரையை நீக்குவதற்கு உலகத்துல சோப்பு கிடையாது. இந்த அக்கிரமத்தினுடைய கரையை நீக்குகிறவர் யார் என்று கேட்டால் தேவன். அப்ப நம்முடைய அக்கிரமத்தை தேவன் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார், அறியக்கூடியவராக இருக்கிறார். அக்கிரமம்னா என்ன? கிரமம் என்றால் ஒழுங்கு. அப்ப ஒழுங்குக்கு எதிர்ப்பதுன்னா என்னது? அக்கிரமம். இப்ப ஒழுங்குக்கு நடக்கிறவர்கள் எல்லாம் யாரு? அக்கிரமக்காரர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கு இருக்குதா? எனவே ஒழுக்கம் தேவை. என் அக்கிரமத்தின் கரைகள் என்ன செய்கிறது? அந்த மாதிரியாக எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய அக்கிரமத்தினுடைய கரைகள் தேவனுக்கு முன்னால இருக்கலாம். எனவேதான் அங்கே யோசேப்புடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள். அதே இன்னொரு வசனம் கூட படிங்க. அதே எரேமியா 16:17. எரேமியா 16:17 அதையும் வாசிக்கிறோம். என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளிலும் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கவில்லை. அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருப்பதும் இல்லை. பாருங்க, அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருப்பதும் இல்லை. ஒரு தெளிவான சொல்றார். யோசேப்புடைய சகோதரர்கள் உணர்ந்தார்கள். உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார் அப்படின்னா தேவனுக்கு தெரியும். தேவன் என்ன செய்வார்? அதை அந்த மாதிரியாக வெளிப்படுத்துவார். இந்த வசனத்தெல்லாம் பாத்தீங்களா? உன்னுடைய அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும், உன்னுடைய அக்கிரமம் எனக்கு முன்பாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்கிற சிசிடிவி கேமராவை ஒரு ஏரியாவை மட்டும்தான் காமிக்கும். இங்க இருக்கிற சிசிடிவி கேமரா இந்த கட்டடத்துக்குள்ள தான். வீட்டுக்கு போன பிறகு நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியாது. அதே மாதிரி சில இடத்துல சிசிடிவி கேமரா இருந்தாலும் மனுஷன் என்ன செய்யறான்? அதை உடைச்சு போட்டுறான் அல்லது அதை மூடிடுறான். ஆனா தேவனுடைய சிசிடிவி கேமரா, ஆண்டவருடைய கண்களை யாரும் மறைக்க முடியாது. நீங்க எங்க போறீங்க, என்ன செய்வீங்க, உங்களுடைய அக்கிரமம் என்ன என்பது எல்லாம் அங்கே தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அதாவது தாவீது சொல்லும் பொழுது, என் பாவம் என்ன செய்கிறது? எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. யோசேப்புடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் எங்களுடைய அக்கிரமத்தை விளங்க பண்ணினார். அதனால அறியப்பட்டு வெளிக்கு வராத ரகசியம் கிடையாது, மறைபொருளும் கிடையாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய பாவம் எல்லாம் என்ன செய்யப்படும்? வெளிப்படுத்தப்படும். நம்ம எல்லாரும் ஒரு நாள் விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும். நீங்க பைபிள்ல வாசிக்கிற வழியில நீங்க அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிற சமயத்துல, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது
தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயசாஸ்திரத்தின் முன்பாக என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். தக்க பலனை அடையும்படிக்கு இந்த உலகத்துல நீங்க நன்மை செஞ்சாலும் நீங்க தீமை செஞ்சாலும் தேவன் அதுக்கு என்ன செய்வார்? பலன் அளிப்பார். சங்கீதம் 1:5 துன்மார்க்கர் நியாயத்தை பெறும், பாவிகள் நீதிமான்களின் சர்வையில் என்ன செய்யல நிலை நிற்கிறது இல்லை என்று வாசிக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமம் அல்லது பாவம் தவறு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை செய்யலாம். ஆனா அதையெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அதை மறைக்க கூடாது. அது ஒருவேளை உங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க உறவுக்காரருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கும் தெரியும். அப்ப அதை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல அந்த மாதிரியாக அறிக்கை செய்ய வேண்டும். பைபிள வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:13 எல்லாரும் நம்ம அவிசுவாசிக்கு சொல்றோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார். அது விசுவாசிக்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். பிரசன்ட் கண்டினியூ சென்டென்ஸ்ல எழுதி, நீ பாவத்தை மறைச்சிட்டு டிஎன்பிசி எம்பிபிஎஸ்சி எல்லாத்துக்கும் படிச்சாலும் அமெரிக்காவில் போய் சம்பாதிச்சாலும் நோ யூஸ். நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை ஒரு நாளும் மறைக்க கூடாது. மறைத்தால் வாழ்வடைய மாட்டீடு பைபிள் சொல்லுகிற சட்டம். அப்ப வாழ்வடையணுமா, நல்லா இருக்கணுமா, எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கணுமா, நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் வருகிற வேளையில அந்த பாவங்களை எல்லாம் மறைக்காமல் அல்லது பாவத்துக்கு சப்பக்கட்டு கட்டாமல் அல்லது பாவத்துக்கு சாக்கு போக்க சொல்லாமல் நான் செஞ்சது இது பாவம் தான், இதை நான் செஞ்சிருக்க கூடாது என்று உண்மையான மனஸ்தாபத்தோடு கூட அறிக்கை செய்ய வேண்டும். அவைகளை விட்டுவிட வேண்டும். அப்பதான் நீங்க வாழ்வீங்க. இல்லைன்னு சொன்னா கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நம்ம போய் நிக்கணும், நரக்கு போக மாட்டோம். ஆனாலும் விசுவாசியா இருந்தாலும் இவ்வளவு காலம் ஏமாத்திக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த வாக்கியத்துல தான் படிச்சோம். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காக தீமைக்காக தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்படுத்த வேண்டும். அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எண்ணற்ற பரிசுத்தவான்களுடைய நடுவிலே ஆண்டவர் பாரு, இவரெல்லாம் நல்லா பயிரெல்லாம் படிச்சாரு, சபைக்கெல்லாம் போனாரு, காணிக்கெல்லாம் கொடுத்தாரு, ஆனால் இவருடைய அந்தரங்க வாழ்க்கையில இப்படிப்பட்டதான தவறு பாவம் என்று தேவன் வெளிப்படுத்துவார். இன்னொரு வசனம் கூட படிங்களேன், நீதிமொழிகள் 26:26. நீதிமொழிகள் 26:26. அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். நீங்க மறைச்சு வைக்கிற பாவம் மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பழைய ஏற்பாட்டுல யோசுவாவுடைய புஸ்தகம். அந்த யோசுவாவுடைய புஸ்தகத்தில் ஆகான் என்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யலாம், அவனும் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவன் தான், செங்கடலை கடந்து வந்தவன் தான், ஆண்டவருடைய எல்லா அற்புதமான கிரியையெல்லாம் பார்த்தவன் தான். ஆனா அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளையை மீறி அந்த வெள்ளி பாலம், அந்த பாபிலோனிய சால்வை இதெல்லாம் எடுத்து என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா கூடாரத்துக்குள்ள மறைச்சு வச்சான். அப்ப எரிவோ பட்டணம் சுத்தி வந்தாலே விழுந்துருச்சு. அடுத்தவர்கள் என்ன செய்தார்கள், ஆயுப்பட்டணத்துக்கு போகிற வேலையில அவங்களால ஜெயிக்க முடியல. அப்ப யோசுவா ஆண்டவருடைய சமூகத்துல போய் விழுந்தாரு. என்ன ஆண்டவர், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோட்டை நாங்க ஒண்ணுமே செய்யாம இடிஞ்சு விழுந்துச்சு, இப்போ ஒரு சின்ன ஆயுப்பட்டணத்துல போய் நாங்க ஜெயிக்க முடியல, 39 பேர் செத்து போயிட்டான், நாங்க எல்லாம் புறமுது காட்டி திரும்பி வந்துட்டோமே, இதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. பாருங்க, யோசுவா 7ஆம் அதிகாரம் எடுங்க. யோசுவாவுடைய புத்தகம் அந்த 7வது அதிகாரத்துல 1வது வசனம் பாருங்க. என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேல் புத்திரர் பன்மையில சொல்லியிருக்கு, துரோகம் பண்ணினார்கள். துரோகம் பண்ணது யாரு? ஒரே ஒருத்தன் தான். அவன் யாரு? ஆகான். அடுத்து 12வது வசனம் படிங்க. 11 வாசிங்க. 11 இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. 1வது வசனம் இஸ்ரவேலர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் பன்மையில சொல்லியிருக்கு. இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? அந்த மாதிரியாக பாவம் செய்தார்கள். ஆனா பாவம் செஞ்சது ஒருத்தன் தான். அப்ப நீங்க ஒரு ஆள் செய்யற பாவம் உங்களுடைய கீழ்ப்படியாம உங்க குடும்பத்தை பாதிக்கும், உங்க சபையை பாதிக்கும். அதான் இந்த யோசுவா உடைய புத்தகத்துல படிக்கிறோம். ஆகான் ஒரு ஆள் நாங்க தவறு செஞ்சான். ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேலர் துரோகம் பண்ணினார்கள்.
இப்ப சபையை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் போதும், குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு ஒரு ஆள் போதும். விசுவாசியா இருந்தாலும் அந்த மாதிரியா கெடுத்துட முடியும். அப்ப ஆகாரம் என்ன செய்யலாம்? உடனே பாவத்தை ஒத்துக்கல. அவன் சொல்லியிருக்கணும், நான் தாங்க எடுத்து வச்சேன், என்னாலதாங்க அப்படின்னு அவன் சொல்லல. அடுத்து கோத்திரத்தின் பேரில் சீட்டு போட்டாங்க. ஒரு கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்துச்சு. அடுத்து இந்த கோத்திரத்துல எத்தனை குடும்பம் இருக்குன்னு சீட்டு போட்டாங்க. அடுத்து ஒரு குடும்பத்துக்கு விழுந்துச்சு. அடுத்து அந்த மாதிரியா குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறான் அப்படின்னு அதுல சீட்டு போட்டாங்க. அதுல சீட்டு யார் பேருக்கு விழுந்துச்சு? ஆகான் பேருக்கு விழுந்துச்சு. அருமையான சகோதரனை சகோதரியை, நீ செய்யற பாவம் ஒருவேளை இன்னைக்கு வெளியில வராம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மகா சபையில வெளிப்படுத்துவார். ஆகானுடைய தவறு வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். இது ரியலான பாவம் இருக்கியா? உண்மையான பாவம் இருக்கியா? இல்ல, ஃபார்மாலிட்டிக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு, இனி வெளியில. அதனால ஃபார்மாலிட்டிக்காக ஒப்புக்காக பாவரிக்கை செய்யாதீங்க. நீங்க செய்யற பாவம், நீங்க செய்கிற தவறு உங்க குடும்பத்துக்கு விரோதமாக அல்ல, சபைக்கு விரோதமாக அல்ல, தேவனுக்கு விரோதமானது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்து உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பிட்டேன். இளைய மகன் அப்பா சொத்தை வாங்கல, அண்ணன் சொத்தை வாங்கல, அவன் சொத்தை தான் ஆயிட்டு போனான். அவன் அந்த என்ன செய்யல, ரைட் பேசல. எப்பா உன் சொத்தை வாங்கல, அண்ணன் சொத்தை வாங்கல, என் சொத்தை தான் விட்டுட்டு எல்லாத்தையும் செலவழிச்சுட்டேன், ஏத்துக்கிறியா ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி வீராப்பு பேச வீணா போயிருப்பான். அவன் சொன்னா, வரத்துக்கு விரோதமாக உமக்கு நான் என்ன செய்வேன்? பாவம் செய்வேன். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. பகையை நீங்கள் வஞ்சகமாக மறைத்து வைப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். அவன் செய்த தவறுதான். அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவனுக்கு இருந்த எல்லாத்தையும் ஊருக்கு வெளியில கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? கல்லெறிஞ்சு கொண்டு போட்டாங்க. ஒரு அண்டாவில் இருக்கிற அந்த மாதிரியாக பாலுல அந்த மாதிரியாக என்ன செய்ய வேண்டியதில்லை. அதுல ஒரு 50 லிட்டர் இருக்குன்னு வைங்க, அதுல 2 லிட்டர் விஷம் கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 5 மில்லி விஷத்தை போட்டீங்கன்னா போதும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் உண்மைகள் உள்ளாக இருக்கணும். பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். அனனியா சப்பீரால பாருங்க, புருஷன் முன்னாடி நல்லா வித்தது மாதிரி என்ன செஞ்சாங்க? நாடகம் போட்டாங்க. அவ மனைவி அறியத்தான் ஒரு பங்கு வஞ்சிச்சு வச்சான்னு பைபிள் எழுதியிருக்கு. பேதர் கேட்கிறாரு, இவ்வளவு தானா வித்தீங்கன்னா? அவன் நினைச்சாம நம்ம வித்தது வீட்டுல எடுத்து வச்சதெல்லாம் பேதருக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு அனனியா ஆமான்னு போய் சொன்னான். அவன் என்ன செய்யலாம்? விழுந்து செத்து போயிட்டான். அடுத்து மனைவி வரையிலே அவளுக்கும் கேட்கிறாங்க. அவள் என்ன செய்யறா? நீங்க அந்த வசனம் படிக்கிற வரையில தன்னுடைய மனைவி அறியத்தான் ஒரு பங்கை எடுத்து வச்சான். புருஷன் முன்னாடிக்கு வீட்டுக்குள்ள சண்டை இருந்தாலும் சபைக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக சொல்றதுல 2 பேரும் நல்லா ஒற்றுமையா இருக்கிறாங்க. பாருங்க, அவளும் வந்து என்ன சொல்ற? ஆமா இவ்வளவு தான் வித்தோம். 2 பேருமே செத்து போயிட்டாங்க. பெரிய தவறு ஒண்ணும் செய்யலைங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அனனியா சப்பீராவுடைய அந்த பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்பட்டது. ஏங்க இவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க? சொத்தெல்லாம் விட்டாங்களே, கொண்டு வந்தாங்களே, ஆண்டவர் காணிக்கை தானே வச்சாங்க. வச்சதெல்லாம் உண்மைதான். உங்க வாழ்க்கையில உண்மை கிடையாது. அவர்கள் மாய்மாலக்காரர்கள், அவர் ரெட்ட வேஷம் போடுகிறார்கள் என்று தேவன் அவருடைய வேஷத்தை என்ன செய்தார்? கலைத்தார். ஆகையினாலே நாளானது விளங்க பண்ணும். நம்ம செய்யற பாவம் நம்ம கூடயே வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை மறைக்க கூடாது. எப்ப நமக்கு பாவம்னு ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, வேதவசனம் சொல்கிறதோ, அப்பெல்லாம் நம்ம அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டும். அதனாலே யோசேப்புடைய சகோதரருடைய மனசாட்சி அந்த மாதிரியாக விழித்துக் கொள்கிறது. தேவன் நமது அடியானுடைய அக்கிரமத்தை விளங்க பண்ணினார் என்று சொல்லுகிறார். அடுத்து 17ஆம் வசனத்துல, எவன் வசத்திலே பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவன் அடிமை. இப்படி அவர்கள் என்ன செய்யறார்கள் என்று கேட்டால், யோசேப்பு அவருடைய முகத்தை எல்லாம் கவனமா பார்க்கிறான். இப்ப ஒவ்வொருவரும் என்ன செய்யார்கள்? பென்யமீன் இருந்த அந்த அன்பினுடைய உணர்வு, அந்த பாச உணர்வு, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் உணர்ந்தார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில அந்த குற்ற உணர்வு, அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னா உண்மையாகவே பாவ அறிக்கை செய்யும். அந்த பாவ அறிக்கைன்னு சொல்ற சமயத்துல அதுக்கு ஒரு வசனம் பாருங்களேன். இந்த 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம், அதுல 9வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 7:9.
ம். ஆ. ம். ம். அடுத்த வசனம் கூட 10வது வசனம். ஆ. ம். பாருங்க, இது ரெண்டையும் வீட்டுல போய் நல்லா படிங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம், லௌகீக துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம்னு சொன்னா நான் பேசினது, நான் நடந்து கொண்ட விதம், அல்லது நான் பார்த்தது, இது எல்லாம் அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு தேவனுடைய விசுவாசி. ஆனா நான் இதை செஞ்சிருக்க கூடாது. நான் செஞ்சது யாரு? தேவனை அவமானப்படுத்தக்கூடிய நிலைமையில, தேவனுக்கு அவதீர்த்து கொண்டு வரக்கூடிய நிலைமையில நான் நடந்துகிட்டேன். அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கணும். அதான் உண்மையான மனம் திரும்புது. ஃபார்மாலிட்டிக்காக லௌகீக துக்கமோ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மரணத்தை உண்டாக்கும். ஆதாரம் செஞ்சது ஃபார்மாலிட்டிக்கான துக்கம். ஐயோ கத்திரிக்கு விரோதமா பாவம் செஞ்சேன்னா அவன் சொல்றான் நீங்க இயேசுவா படிக்கிற சமயத்துல. அதனால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கணும். உங்களை ஒரு தவறு செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா ஆவியானவர் உணர்த்துவாரு, வசனம் உணர்த்தும், விசுவாசிகள் கூட சொல்லுவாங்க, அல்லது உங்க வீட்டுல இருக்கவங்க பிள்ளை கூட சொல்லும், ஏமா நீங்க என்ன சமைக்கலாம் போறீங்க, இப்படி எல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அதை கேட்கணும். அது யாருக்கு விரோதமானதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுக்கு விரோதமானது. பிலேயாம் செய்த தவறை உணர்த்துவதற்கு ஆண்டவர் ஒரு கல்வியை வச்சு பேசினார். பேதுரு செய்த தவறை உணர்த்துவதற்கு ஆண்டவர் ஒரு சேவல் மூலமாக அவனுடைய தவறை உணர்த்தினார். அதே போல ஆண்டவர் சாதாரண ஆட்களை கொண்டு நம்முடைய தவறுகளை உணர்த்துகிற வேலையில தவறாக பாவத்தை பாவமாக ஒத்துக்கொண்டு அது யாருக்கு விரோதமானது? தேவனுக்கு விரோதமானது என்கிற அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா அதான் உண்மையான மனம் திரும்புது. ஃபார்மாலிட்டிக்காக செய்யக்கூடாது. ரோடு மூடப்பட்டிருக்கிற வேலையில சில இடத்துல எல்லாம் போர்டு வச்சிருப்பாங்க, ரோடு மூடப்பட்டுள்ளது, சிரமத்திற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், பிடபிள்யூடில போர்டு வச்சிருக்கான். அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பிடபிள்யூடி இன்ஜினியர் அதுல வேலை பார்க்கறவங்க உண்மையாகவே இந்த வழியா ஒரு 1000 காரு, ஒரு 2000 பைக் போகும். இப்படி நம்ம குழியை தோண்டி மூடி வச்சுட்டோமே, குழியை தோண்டி போட்டு வச்சிருக்கிறோம், ஜனங்கள் இந்த மாதிரி 2 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையில எழுதி வச்சிருக்காங்க. ஃபார்மாலிட்டிக்காக, உப்புக்காக. ட்ரெயின் 2 மணி நேரம் தாமதமா வருது, ஸ்டேஷன் சொல்றாரு சிரமத்திற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். அவரு ரியலாவா சொல்றாரு, ஐயோ பொன்னாட்டி பிள்ளைகள்லாம் வச்சுக்கிட்டு, சின்ன பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு, பெரிய பிள்ளைகள்லாம் வச்சுக்கிட்டு பாவம் 2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற நிலையில இல்ல. அதெல்லாம் ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு உப்புக்காக சொல்றாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளும் உப்புக்காக பாவரிக்கை செய்யக்கூடாதுங்க. உண்மையான பாவரிக்கை இருக்கணும், உண்மையான மனஸ்தாபம் இருக்கணும், நம்ம தேவனுக்கு விரோதமானது என்பதை உணரணும். அப்படி இல்லைன்னா தேவன் ஒரு நாள் என்ன செய்வார்? உலங்க பண்ணுவார். மகா சபையிலே அது வெளிப்படுத்தப்படும் என்பதை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து, இந்த பாவ உணர்ச்சியிலிருந்து, இந்த பயத்திலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கழுவப்படுவதுதான். தேவகுமாராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யும்? நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட முடியாத பாவம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. எல்லா பாவத்தையும் தேவன் என்ன செய்வார்? சுத்திகரிப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவர், தேவன் நீதி உள்ளவர். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற சகல அநியாயத்தை நீக்குவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்ப நம்ம சைடுல நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவத்தை அறிக்கை செய்யணும்னு சொன்னா பாவத்தை ஒத்துக்கணும், பாவத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, நான் செஞ்சது தவறுதான், நான் பேசுறது தவறுதான், நான் நடந்து கொண்டது தவறுதான் என்று என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா பாவத்தை ஒத்துக்கணும். அதான் உண்மையான பாவ அறிக்கை. எனவே இயேசுடைய சகோதரருடைய வாழ்க்கையில அது நடைபெற்றது. இப்ப நீங்க 14வது வசனத்திலிருந்து 18வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் படிக்கிற சமயத்துல அதுல ஒரு சகோதரனாகிய அந்த யூதாவுடைய மனசாட்சியுடைய குமுறல், அந்த யூதாவுடைய மனசாட்சி என்ன செய்கிறது? இங்க பேசுகிறது. அதை நீங்க 18லிருந்து 34 வரைக்கும் அதை வாசிக்க முடியும். இப்ப அந்த வார்த்தையெல்லாம் நீங்க வாசிக்கிற சமயத்துல இப்ப பகை இல்லை, யாரு மேல? பென்யமீன் மேல பகை இல்லை. அடுத்து என்ன இல்லை? பொறாமை இல்லை. அடுத்து வெறுப்பு இல்லை.
அடுத்து கசப்பு இல்லை, அடுத்து எரிச்சல் இல்லை. இதெல்லாம் முதல்ல யோசிப்புடைய வாழ்க்கையில செஞ்சாங்க. ஆனா இப்ப பென்யமீனுடைய சாக்கில இருந்தாலும் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகை, பொறாமை, வெறுப்பு, கசப்பு, எரிச்சல் இதெல்லாம் இல்லாதபடிக்கு அவனுடைய அன்பின், இருதயத்தினுடைய அன்பினுடைய எதிரொலியாகத்தான் யூதா என்ன செய்கிறான் என்று கேட்டால் யோசிப்பிடத்திலே பேசுகிறான். அது அவனுடைய மனசாட்சியுடைய குமுறலாகவும் கூட என்ன செய்தது இருந்தது என்று சொல்லலாம். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய மனசாட்சி விழித்துக் கொள்கிற வேலையில, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக உணர்த்துகிற வேலையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அதான் இதனுடைய இந்த 44வது அதிகாரத்தினுடைய சாராம்சம். அடுத்து உண்மையான உணர்வோடு கூட பாவத்தை அறிக்கை செய்யணும். கண்டுபிடிச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, உண்மையாகவே அதையே செய்ய வேண்டும். அப்ப உண்மையான மனம் திரும்புதல் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியாக கனி கொடுக்கும். அதை நம்ம முதல்ல வாசித்தோம். அதுல மறுபடியும் பாருங்களேன், அந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாருங்கள், இந்த தேவனுக்கேற்ற புத்துமணிகள் உண்டோ, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், புத்தஞ்சிலே எவ்வளவு நியாய கூறுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியம், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாகிறது. இந்த காரியத்தை நீங்கள் எல்லா விதத்திலும் உங்கள் புத்தகங்கள் என்று விரும்பப்படுகிறீர்கள். இப்ப பாருங்க, நீங்க மனம் திரும்பினீங்க அப்படிங்கிறதுக்கும் உண்மையாகவே பாவச அறிக்கை செஞ்சீங்க என்பதற்குரிய ஒரு அடையாளம் தான் இந்த 11ஆம் வசனம். அதுல முதல்ல என்ன வாசிக்கிறோம்? உண்மையாகவே நீங்க மனம் திரும்பி இருந்தா எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பீர்கள். ஜாக்கிரதையா இருப்பீர்கள் சொன்னா செய்த தவறுகள் என்ன செய்ய மாட்டீங்க, மறுபடியும் போகக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு விழிப்பு உணர்வு தான் என்னது அந்த ஜாக்கிரதை. அடுத்து 2வது, குற்றம் தூரும் அளவும் நியாயம் சொல்லுதல் என்று இடத்துல வாசிக்கிறோம். அப்படின்னு சொன்னா செய்த தவறை மறைக்கிறதுக்கு சாக்குப்போக்கு சொல்லாம அந்த தவறை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அதான் குற்றம் தூரும் அளவும் நியாயம் சொல்லுது. அடுத்து என்னது, வெறுப்பு. இது மேல வெறுப்பு, பாவத்தின் மேல, அநீதியின் மேல, அக்கிரமத்தின் மேல என்ன செய்ய வேண்டும், வெறுப்பு வரணும், அருவறுப்பு வரணும். அதான் உண்மையா மனம் திரும்பினது. அடுத்து என்ன வாசிக்கிறோம், பயம். யார் மேல, இவன் நாக்கு கருநாக்கு, இல்ல இவன் சாபம் போட்டுவான் என்கிற அந்த மனுஷ பயம் அல்ல, தெய்வத்துக்கு பயப்படணும். அதான் அந்த பயங்கிறது தெய்வ பயம். அடுத்து என்னது, ஆவல். அந்த ஆவல் எதை காண்பிக்கிறேன்னு கேட்டால், தேவனுடைய வசனத்தின் மேல ஆவல் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்தணும் அப்படிங்கிறதான அந்த ஆவல் இருக்கணும். அடுத்து என்ன வாசிக்கிறோம், பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம் சொன்னா, நான் தேவனுடைய ஜனம், நான் பரிசுத்த ஜனம், என் தேவன் உண்மை இல்லவர், அதனாலே நான் தேவனுக்கு உண்மையாக பரிசுத்தமாக வாழுவேன் என்கிறதான உறுதி இருக்கணும். அதான் மனம் திரும்புவதற்கு அடையாளம். அதான் உண்மையான பாவ அறிக்கைக்குரிய அடையாளம், பக்தி வைராக்கியம். அடுத்து என்ன வாசிக்கிறோம், கண்டிப்பு. நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய பேச்சு, இதுல எல்லாம் என்ன இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும். உலகத்தான் செய்யறாங்க, நானும் செய்யணும்னு சொல்லக்கூடாது. நான் தேவனுடைய ஜனம், நான் பரிசுத்த ஜனம், கர்த்தர் எனக்கு சமாதானம் அருளி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனவே நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்கிற நிலையில என்ன இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில காரியங்களா இருக்கணும். இதுல போய் அந்த ஏலியும் நல்ல படியும். இதுதான் நீங்க உண்மையா மனம் திரும்பினதுக்கு உரிய அடையாளம். யோசேப்புடைய சகோதரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தார்கள், இதெல்லாம் செய்தார்கள். இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில மாறுதல் இருக்கணும். 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிஷ்யா இருக்கிறான், பழைய மறுபடியும் படிங்க. பழைய ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகி. இன்னும் ஊர்ல அப்படி செய்யறேன், அதனால நானும் செய்யறேன். அவன் சடங்கு சுத்துறான், நானும் சடங்கு சுத்துறேன். அவன் கருமாதி 8ஆம் நாள் சடங்கு, நம்ம என்ன சூத்திர கூட்டம் அல்லது துக்க நிவர்த்தி கூட்டம். அவன் என்ன செய்யறான், அதே மாதிரி அரிசியும் மஞ்சள் வச்சுக்கிட்டே போறான். நம்ம என்ன செய்யறோம், உதிரி பூ வாங்கி எடுத்து விடுறோம். புதிய சிருஷ்டிங்க. இங்க தேவ ஜனம், உலக ஜனம் அல்ல, தேவனுடைய சொந்த ஜனம். அப்ப யாரை பிரியப்படுத்தணும், உலகத்தையும் ஊட்டாதே இல்லை, தேவனை பிரியப்படுத்தணும். அதான் உண்மையான மனம் திரும்புதல், அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே அதுக்கான ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார். அதனால கர்த்தருக்கு பயந்து நாம் அந்த மாதிரியாக வாழ வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்து விடக்கூடாது, கரைப்படுத்தி விடக்கூடாது.
நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்ரேயர் 11:7 நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி. உலகத்துல எல்லாருமே அறிய போறா, மழை வரப்போகுது, என்ன நம்ம மாத்திரம் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். தேவன் எச்சரிக்கிற வேலையில அவர் சொல்லுவாரு அப்படி எல்லாம் நடக்க முடியாதுன்னு அப்படி போயிடாதுங்க. எச்சரிப்பாக இருக்க வேண்டும். எச்சரிப்புனா ஆபத்து இருக்குது, அதுல விழுந்துடக்கூடாது, உங்களை கெடுத்துடக்கூடாது, உங்களை நாசப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக எச்சரிப்பு. மனிதர்கள் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தான். இதுக்காக ரோட்ல எச்சரிப்பு போட்டு வச்சிருக்கான். அபாயகரமான வளைவு, விபத்து பகுதி, நாட்டுல ஜனத்தை கூட்டிகிட்டே போகுதுங்க, பஸ்ல கார்ல போறா வந்து சாகட்டும் என்கிற நிலையில் இல்லை. அவங்க உயிருக்கும் அவருடைய உடைமைகளுக்கு சேதம் வரக்கூடாதுங்கிற உயரிய நோக்கத்தில் தான் எச்சரிக்கை போட்டிருக்குது. அதே போலதான் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? அநேக எச்சரிப்புகளை பைபிளில் வைத்திருக்கிறார். அன்றியும் அவைகளால் ஒரு அடியேன் என்ன செய்கிறேன்? எச்சரிக்கப்படுகிறேன். வேத வசனம் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்மை கணித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எதற்காக? நம்முடைய நல்வாழ்க்கைக்காகத்தான். அதனால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பைபிள் இல்லாத காலத்துல, வாலிபர் கூட்டம் இல்லாத காலத்துல, ஒரு வாலிபனாகிய யோசேப்பு தேவனுக்கு பயந்து அநீதியான முறைகேடான பாவத்தை விட்டு விலகி அவன் ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யவில்லை? தோற்று போகவில்லை. உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதத்திலே வாசிக்கும். தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அந்த மாதிரியாக குறைவு கிடையாது. இல்லைன்னா நீங்க வந்து சொல்லுங்க, பிரதர் நான் உண்மையா வாழ்ந்தேன், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தேன், அதனால என் வாழ்க்கை மோசமா போயிடுச்சு அப்படின்னு இது வரைக்கும் யாரும் உலகத்துல சொல்லல, சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. எனவே நீங்கள் நான் உடைய வாழ்க்கை கஞ்ச கால வாழ்க்கை. பைபிள் அநேக சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்பது. அவர் அப்படி செஞ்சாரு, இவர் இப்படி செய்யறாரு, அந்த சபையில இருக்கு, இந்த சபையில இருக்கு, அப்படியே சொல்லாதீங்க. பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறது? அதற்கு கீழ்ப்படிந்து அதிலே நீங்களும் நான் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மைமையாக நேரத்து ஆசீர்வாதமாக ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நான் போய் நிற்கிற வேலையில ஆண்டவர் நம்மை பார்த்து நல்லது உத்தமம் உண்மையுள்ள சகோதரியே, நல்லது உத்தமம் உண்மையுள்ள விசுவாசியே, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நல்லது உத்தமம் உண்மையுள்ள மூப்பரே என்று சொல்லக்கூடிய நிலைமையில ஆண்டவருக்காக உத்தமமாக உண்மையாக தெய்வ பயமுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கிறிஸ்துவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக தைரியமாக நின்று அவருடைய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் இந்த வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.